வந்து நடந்து வந்து வரவே முடியல அவங்களால. ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சக்தி வந்து பொண்ணுக்கிட்ட நான் தூக்கிவான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்றாங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக முடியல. பைக் கிட்ட கூட வர முடியல. உடனே பைக்கு கிட்ட சக்தி வந்து தூக்கிக்கிறாரு. உடனே சொல்கிறாங்க, வேணாம் விடுங்கன்னு சொல்கிறேன்ல. அதெல்லாம் முடியாது பொன்னி, நானும் உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ ரொம்ப பிடிவாக தான் பிடிக்கிற, இப்போ என்ன உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து வந்து பைக்காட்ட உட்கார வைக்கிறாரு. இங்கே பாருங்க, நான் வேணான்னு சொன்னேன்ல, போங்க நான் பைக்லேயே வரமாட்டேன்றாங்க. இங்கே பாரு பொண்ணு, இப்படிலாம் தொல்லை கொடுக்காது பொண்ணு, சொல் பேச்சு கேளு பொண்ணு, ஏன் பொண்ணு இப்படிலாம் பண்ணுற? அப்போ நான் தொல்லை கொடுக்குறேனா? ஆமாம், நீ தொல்லை தான் கொடுக்குற, சொல் பேச்சு கேட்காம தொல்லை கொடுத்துட்ருக்க. இப்போ நீ பைக்கில் வர போறியா இப்போ இல்லையா? அதெல்லாம் தெரியல, வந்து தான் அவனை, நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காரும்போது வந்து பொன்னியால் உட்காரக்கூட முடியல, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. பொன்னி இங்கே பாரு, என்னை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, அப்போ தான் வண்டி ஓட்ட முடியும், அப்போ தான் நீ கீழே விடாமல் இருப்ப, நீ ரொம்ப டயர்டாக இருக்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கம்பி தான் இருக்குல்ல, நான் கம்பியை பிடிச்சிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒழுங்காக பிடிச்சிக்கோன்னு சொல்கிறேன்ல, இப்போ பிடிச்சிக்க போறியா எப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து அப்படியே வந்து அவரோட நெஞ்சில் வந்து அப்படியே கையை வைக்கிறாரு, பொன்னியோட கையை. அப்புறம் பொன்னி பிடிச்சிக்கிறாங்க. சந்தோஷமாக வந்து அப்படியே வந்து தன்னை அறியாமல் ரொம்ப சந்தோஷமாக வந்து வண்டி ஓட்டிகிட்டே வராரு நம்ம சக்தி. அடுத்து வந்து சக்தி வந்து, பொன்னி தூங்கலைல்ல, நீ நிதானமாக தானே இருக்க, தூங்கலைங்க அப்படின்றாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கியா? சரி ஒரு நிமிஷம் இரு, ஏதாவது தண்ணி குடிக்கலாம், குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி தண்ணி கொடுக்குற. தண்ணி குடி பொன்னி அப்படின்னு. எனக்கு வேணான்னு சொல்கிறேன் நாங்கள். இங்கே பாரு பொன்னி, இந்த டைம்லலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, குடி பொன்னி அப்படின்னு. சரி குடிக்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக வந்து இருக்காங்க பொன்னி. பொன்னி ரொம்ப டயர்டாக இருக்க, சரி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாமா, நீ நேற்று எதுவும் சாப்பிடல, அதெல்லாம் வேணாம், முதல்ல நான் குழந்தைய போய் பார்க்கணுங்க, பார்த்தா தான் எனக்கு நிம்மதி, அதுக்கப்புறம் தான் சாப்பாடலாம் அப்படின்னோடனே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பொன்னியும் சக்தியும் வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கணும் எல்லாரும் ஓடி வராங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, என்ன சக்தி எப்படி இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் பொன்னி தான் ரொம்ப வீக்காக இருக்கா, பொன்னி ரொம்ப டயர்டாயிட்டா, அவள் பாவம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அலைஞ்சிருக்கா, சாப்பிடாம கொள்ளாமல் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அதான் அப்படி இருக்கா அப்படின்னோடனே அப்படியே வந்து இப்போ பொன்னியை பற்றி யார் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க ஜெயா எல்லாருமே. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, பொன்னி தான் காப்பாற்றி குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கா, ஏன்னா தொலைஞ்சு போனதே அவ்வளோ தானே குழந்தை அப்படின்றாங்க. உடனே வந்து பரவாயில்ல விடுங்க மாமா அப்படின்னோடனே பொன்னி ரொம்ப டயர்டாக அப்படி விட போகிறாங்க. சக்தி போய் தாங்கி பிடிக்கிறாரு. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்கும் வந்து வெள்ளாக்கும் தாங்கவே முடியல, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. பொன்னி நீ வா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா அவர் கூட்டின்னு வந்து உட்கார வைக்கிறாரு. தண்ணி கொடுமா, பொன்னிக்கு முதல் தண்ணி கொடுங்க அப்படின்னோடனே சண்முகம் வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாரு. குடுறா முதல்ல அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ பரவாயில்ல மாமா, நான் போய் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டும், எதுவுமே சாப்பிடலையம்மா, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாமாம்மான்றாங்க. இங்கே பாரு சக்தி, பொன்னி எப்படியா சாப்பிட வைக்கணும் அப்படின்னோடனே மாமா சொல்கிறேன்ல, ஏமா ஒரு நாள் கூட நீங்கள் இங்கே பேச்சு கேட்கக்கூடாதாம்மா அப்படின்னோடனே, இல்லை மாமா எனக்கு வேணாம் அப்படின்னு, அவள் தான் வேணாம் சொல்கிறாள் விடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. சரி மாமா, எனக்கு ஒரே ஒரு விஷயம், குழந்தைய பார்க்கணும் மாமா அப்படின்னோடனே, அவள் தூங்க போயிட்டா, குழந்தை கண்டிப்பாக தூங்கிட்டு இருப்பா, காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை மாமா, ஒரே ரொட்டி தூரம் நின்னாது பார்த்துட்டு போகிறேன், நீ ப்ளீஸ் மாமா அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்க்க முடியாது, அதான் குழந்தை எடுத்து வந்து ஒப்படைச்சாச்சுல, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றாங்க. வெண்ணிலா வேலையை பாரு, தேவையில்லாத பேச்சுலாம் தலையிட்ட, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாரு சண்முகம். சரிம்மா நீ போய் பாரு அப்படின்னோடனே, நீ போனாலும் கண்டிப்பாக விடவே மாட்டாங்க, பவானி அக்கா விட்டுருவாங்களா, அவங்க விட மாட்டாங்க, நீ போய் அவமானப்பட்டு தான் வரப்போகிற அப்படின்றாங்க. பொன்னி வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. நீ வா பொன்னி, நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி சக்தியை கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே வந்து பவானி அங்கே குழந்தைய வந்து தூங்க வச்சுட்ருக்காங்க. அக்கா அப்படின்னோடனே, என்னடா அப்படின்னா, இல்லை பொன்னி ஒரே ஒரு வாட்டி குழந்தைய பார்த்துக்கிட்டோமா அப்படின்றாங்க. அது அப்படியே பார்த்து நிற்கிறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா திட்டாதக்கா, அவள் பாவம்க்கா, காலையிலேருந்து குழந்தைக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாக்கா, குழந்தைய காப்பாற்றி கொடுத்ததே பொன்னி தான்க்கா, ப்ளீஸ்க்கா கொஞ்சம் பார்த்துக்கிட்டோங்க்கா, அவள் தூரந்து பார்த்துட்டு போகிறேன்றாக்கா அப்படின்னோடனே, பரவாயில்லடா கிட்டே போய் பார்க்கட்டும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாருங்க பொன்னியும் சக்தியும். அக்கா நீ ஏக்கா சொல்கிற, ஆமாடா நான் தான் சொல்கிறேன், கிட்ட போய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோடனே குழந்தைகிட்ட போயிட்டு பொன்னி அழறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல சிவானி அப்படி சொல்லிட்டு அழறாங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்துட்டு மேலே போகிறாங்க. அப்போ வந்து சக்தி வந்து, வா பொன்னி நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி, பரவாயில்ல நானே போகிறேன், பரவாயில்ல பொன்னி அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போய் விடுறாரு. உடனே சக்தியை கையை பிடிச்சி தேங்க்ஸ்ங்க அப்படின்றாங்க. சந்தோஷம் தாங்கவே முடியல வந்து நம்ம சக்திக்கு. பொன்னி என்கிட்ட எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி பேசி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே வந்து அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இது முடியுது.